Assalamu alaikum. Hi friends and goodies. Welcome to Challam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ ஒரு பாட்டில் கிராஃப்ட். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ketchup பாட்டில் இது. ஸோ ketchup முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டிலை நம்ம தூக்கி போடாமல் ரொம்ப அழகாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து black கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். black கலர் பெயிண்டோட நம்ம வந்து ஒயிட் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாவுமே black கலர் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. ஸோ அக்ரிலிக் பெயிண்ட் தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் காஞ்சதுக்கப்புறம். இப்போ ஃபுல்லாக வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து ஃபெவிகால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக வந்து காஞ்சிரும். பெயிண்ட் வந்து நமக்கு உறிஞ்சி வராது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபெவிகால் சேர்த்துட்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பாட்டில் வந்து நம்ம டெக்கோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹோம் மேடாக செஞ்ச அந்த க்ளேயில் செஞ்ச அந்த பூக்கள் வந்து காய வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது காஞ்சி வந்திருக்கு. பட் இது எப்படி இருக்குது, பெயிண்டிங்லாம் கொடுத்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த ஒவ்வொரு பூக்களுக்குமே வந்து நான் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு பிடிச்ச கலர்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஏர்டை க்ளே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்துட்டு இதில் கொடி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பாட்டிலுக்கு வந்து கொடி மாதிரி நமக்கு வேணும் இல்லையா, அதுக்கு வந்து பேப்பர் ஸ்டிக் வந்து செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நான் வந்து கொடி மாதிரி சுத்த போகிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த பாட்டிலை சுற்றி நம்ம ஒரு கொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட் ஒயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொடி மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நமக்கு மேலே வரைக்கும் இந்த கொடி வந்து சுற்றி வரா மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக்கோட இன்னொரு ஸ்டிக் அட்டாச் பண்ணி சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி விட்டு இருக்க இந்த கொடிக்கு வந்து black கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம பாட்டிலுக்கு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணமோ அதே தான். அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம இந்த கொடிக்கு வந்து லீவாக நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தாவோட இந்த தோல் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து உங்ககிட்ட நிறையா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவுமே பேக் சைடு அது எல்லாமே கவர் பண்ணி ஒட்டுங்க. என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து ஃப்ரண்ட் சைடாக எதை நம்ம சோ பண்ண போகிறோமோ அந்த சைடில் நிறையா லீவ் இருக்கா மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கொடியோட இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த லீவ் வந்து ஒட்டிக்கலாம். இடையில வந்து அங்கங்கே நம்ம வந்து அந்த பூவுமே ஒட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லீஃபோட அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக தெரியும். உங்ககிட்ட இந்த மாதிரி பிஸ்தாவோட இந்த தோல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாத்திரை அட்டை இருக்கு இல்லையா, ஸோ அது கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி லீஃப் மாதிரி ஒட்டலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மேக்ஸிமம் ஒட்டியாச்சு. இந்த இடத்துல இருந்த ஒரு லீஃப் வந்து நான் எடுத்துட்டு இங்கே ஒரு இந்த ஃப்ளவர் வந்து ஒன்று ஒட்ட போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, எங்கெங்கே ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அங்கங்கே ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட க்ளேயில் ரெடி பண்ணால் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த பிஸ்தாவோட தோலியை வந்துட்டு ஒரு 3 தோல் ஒன்றா இருக்க மாதிரி ஒட்டி
அது கூட நீங்கள் ஃப்ளவராக வந்து இதில் வந்து ஒட்டலாம். அதுவுமே பார்க்க பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லீஃப்க்கு எல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துடலாம். அதாவது இந்த பிஸ்தாவோட தோலுக்கு எல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கொடி, அது மேலே வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொடி அந்த லீஃப் அது எல்லாத்துக்குமே வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து அங்கங்கே வந்து பாட்டிலில் க்ரீன் கலர் பட்டிருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போது அதை வந்து சரி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஃப்ளவர்ஸில் வந்து எங்கெங்கே வந்து கலர் இல்லாமல் இருக்கோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து அகெயின் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்மளோட பாட்டில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான இந்த பிஸ்தாவோட தோல் வேஸ்ட் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.